ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஒரு 11 போல் தான் வீடியோ எடுத்தேன். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு 11 லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிளாக கருவாடு ரசம் தான் வச்சு சாப்பிட்டேன். ஈவினிங் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. சரி, வீட்டில் ரவை இருந்தது, பாயாசம் செய்யலான்னு சொல்லிட்டு ரவை தான் வறுத்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவையை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பால் காய வச்சுட்டு வறுத்த ரவையை அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரவை எடுத்தாலே போதும், நிறைய எடுக்காதீங்க. ஒரு மிக்சி ஜாரில் பாதாம், முந்திரி, ஏலக்காய், சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரவை வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்களன்னா சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கு மேலே ரவை சேர்க்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈவினிங் பாயாசம் செஞ்சுட்டு கூடவே அப்பா சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் தான் வச்சு சாப்பிட்டு ஈவினிங் என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது பிடிச்சிருந்தா பேஜை லைக் பண்ணி